உலகில் இரகசிய வங்கிக் கணக்குகள் உள்ள நாடுகளில் இலங்கையும் அடங்குவதாக ஐரிஸ் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பனாமா ரகசிய வங்கிக் கணக்குகள் தொடர்பில் வெளியான தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் ஐரிஸ் டைம்ஸ் பத்திரிகை இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. சர்வதேச புலனாய்வு ஊடக அமைப்பான ICIJ நிறுவனம் அம்பலப்படுத்திய உலகின் பிரபல அரசு தலைவர்கள், வர்த்தகர்கள், கலைஞர்கள் உள்ளிட்ட பிரபலங்கள் தமது சொத்துக்களை மறைத்து வைப்பதற்காக பயன்படுத்திய ரகசிய வங்கிக் கணக்குகள் தொடர்பில் நாம் நேற்று தகவல்களை வெளியிட்டிருந்தோம். ஏற்கனவே ஆட்சியில் இருந்த மற்றும் தற்போது ஆட்சியில் உள்ள 128 அரசியல்வாதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளின் தகவல்கள் அடங்கிய 11.5 மில்லியன் ஆவணங்கள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த செய்தி காரணமாக உலகளாவிய ரீதியில் செல்வந்தர்களும் அதிகாரம் பொருந்தியவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பனமா ரகசிய வங்கிக் கணக்குகள் தொடர்பிலான தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஐரிஷ் டைம்ஸ் பத்திரிகை உலகின் ரகசிய நிறுவனங்களை குறிக்கும் வரைபடம் ஒன்றை தயாரித்துள்ளது. இந்த வரைபடத்தில் இலங்கையும் உள்ளடக்கப்பட்டுள்ளதுடன் 3 நிறுவனங்களைச் சேர்ந்த 3 வாடிக்கையாளர்களும் 22 பங்குதாரர்களும் இதனுடன் தொடர்புபட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பில் வெளியிடப்படுகின்ற தகவல்கள் தொடர்பில் புலனாய்வு ஊடகவியலாளர்களின் சர்வதேச ஒன்றியத்திடம் வினவிய போதிலும் அதற்கான பதில் இதுவரை கிடைக்கவில்லை. உண்மையிலேயே நீங்கள் ரகசியம் குறித்தே கேட்கிறீர்கள். அங்கு பல ரகசியங்கள் இருக்கின்றமை தெரிகிறது. சில விடயங்களை கேட்கும் போதே ஆச்சரியமாக உள்ளது. அவை சர்வதேச ரீதியில் பிரபல்யமடைந்த பெயர்கள். முதலாவது அவதானிப்பு மேலும் மாற்றமடையலாம் என்பதை நான் கூற விரும்புகிறேன். காரணம், மென்மேலும் சில திட்டங்களில் நினைப்பதையும் பார்க்க மேலதிகமாக ஏதேனும் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. அண்மை காலமாக இலங்கையின் அரசியல்வாதிகள் பலருக்கு எதிராக இத்தகைய நிதி மோசடிகள் குறித்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிதியை பல்வேறு நபர்கள் பெற்றுக்கொண்டு சீஷியல் சூடாக சுவிட்சர்லாந்துக்கு அனுப்பும் முறை தற்போது உறுதி செய்யப்பட்டு வருகிறது. பாங்காக்கில் நமது அரசியல் தலைவர்கள் சிலருக்கு வங்கிக் கணக்குகள் இருந்ததை உறுதிப்படுத்தும் சில ஆவணங்கள் கிடைத்தன. நான் அவற்றை நிதியமைச்சிடம் ஒப்படைத்துள்ளேன். அரச குடும்ப உறுப்பினர்களின் வங்கிக் கணக்கில் மாத்திரம் 1.06 பில்லியன் டாலர் உள்ளது. அந்த குடும்பத்துடன் தொடர்புள்ள வர்த்தகரான பாராளுமன்ற உறுப்பினரின் வங்கிக் கணக்கிலும் 500 மில்லியன் டாலருக்கு மேல் உள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முறையான துரித விசாரணை நடத்தப்படுவதாக தெரியவில்லை. எனினும் பனமா வங்கிக் கணக்குகள் தொடர்பிலான தகவல்கள் வெளியானதும் இந்தியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில நாடுகள் ஏற்கனவே விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. இலங்கையின் சில நிறுவனங்களும் தனிநபர்களும் பனமா சம்பவத்துடன் தொடர்புபட்டுள்ளதாக தெரிய வருகிறது. நாடென்ற வகையில் வெளிப்படைத்தன்மையுடனும் பொறுப்புடனும் நாம் செயற்படுவோம் என்பதை நான் கூற வேண்டும். அதேபோன்று பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் இது தொடர்பில் கலந்துரையாடப்படுகிறது. மக்களுக்கு இந்த தகவல்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். 50 நாடுகளின் அரசு தலைவர்கள் கொள்ளையடித்த பணத்தை தூய்தாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எமது புலனாய்வு திணைக்களத்தினர் அல்லது லஞ்ச ஊழல் ஒழிப்பு பிரிவினருக்கு அந்த அறிக்கையை பெற்று அவர்கள் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை முன்னெடுத்து பொதுமக்களிடம் கொள்ளையிடப்பட்ட நிதி எங்குள்ளது என்பதை கண்டுபிடிக்க முடியும். அவ்வாறு கண்டுபிடிப்பார்கள் என நம்ப முடியுமா? கடந்த காலம் முழுவதும் நாம் குற்றச்சாட்டுகளை சுமத்தினோம், முறைப்பாடுகளை ஒப்படைத்தோம். நாட்டு மக்களின் பணத்தை கொள்ளையடித்து பாலங்கள், வாய்க்கால்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் மூலம் பணத்தை கொள்ளையடித்தனர். இதன் மூலம் கிடைத்த கருப்பு பணத்தை வெளிநாட்டு வங்கிகளில் வைப்பிலிட்டுள்ளனர். தற்போது பனமா சம்பவம் தொடர்பில் இலங்கையின் பெயரும் அடிபடுகிறது. உடனடியாக உண்மையை கண்டறிந்து நாட்டுக்கு அறிவிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். கடந்த சில வருடங்களாக பேசுபொருளாக காணப்பட்டபடியும் தான் பல மில்லியன் ரூபாய்கள் வெளிநாட்டு வங்கிகளில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டபடியும் இது தொடர்பான தகவல்கள் நமக்கு கிடைத்திருந்தன. இவ்வாறான பணம் இங்கிலாந்து, சீஷல்ஸ் போன்ற நாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருந்தன. இருப்பினும் பனமா போன்ற இடங்களில் இது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுவதில்லை. அவை ரகசியமாகவே வைத்திருக்கப்படும். எனவே இவ்வாறு பணத்தினை பதுக்கி வைத்திருப்பவர்களின் விவரங்கள் வெளிவந்துள்ளமே மிக சிறந்தபடியும் நாம் இது தொடர்பில் ஆராய உள்ளோம். இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகளோ அல்லது வேறு எவராவதோ இதில் அடங்குகின்றன என்பது குறித்தும் நாம் ஆராய்ந்து பார்க்க உள்ளோம். இன்றைய செயற்குழு கூட்டத்திலும் இது தொடர்பில் பிரதமர் கருத்துக்களை தெரிவித்தார். இதில் இலங்கையர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனரா என்பது தொடர்பில் நாம் ஆராய்ந்து பார்க்க உள்ளோம். විකෘති අධිකාරී මණ්ඩලය අපි සලකා බලනවා කෙසේද අපිට මේ තොරතුරු ලබා